குட்டி பையனும் கானகம்னு சொல்றத தாண்டி, இந்த பையனோட பேர் கோகுல் அப்படின்னு சொல்லி தொடங்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில செம்ம மவுண்டெயின்ஸையும், செம்ம பயண அனுபவத்தையும் வந்துட்டு தன்னை சுத்தி இருக்கிற இல்ல தனக்கும் ஏற்படுத்திக்கூடிய ஒரு குழந்தை டிராவலரா நம்ம கூட ஆரம்பிச்சிருக்கிறவர் தான் நம்ம கோகுலுங்கிறவரு. அவரோட இந்த புகைப்படத்த நான் ரசிச்ச விதமும், அவர்கிட்ட சொன்ன இதுவும் உங்ககிட்ட இப்போ இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். நீங்க கேட்க இருக்கிறது கண்டு மகிழ் அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு கீழே வரக்கூடிய இந்த எபிசோட் குட்டி பையனும் கானகமும். வாங்க இந்த எபிசோட கேட்கலாம். நீங்க கேட்டுக்கிறது என் குரல் எனும் தமிழ் பாட்காஸ்ட் மற்றும் நான் உங்கள் மணிகண்ட பாலாஜி. நேரம் அதிகாலை 2 மணி ஆகி போச்சு. கிட்டத்தட்ட 9 மணிலேருந்து பல எபிசோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா பிடிச்சது பண்ணும்போது தான் நமக்கு வந்துட்டு எனர்ஜி கூடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது நிஜம்தான். ஸோ அதே சமயத்தில் வந்துட்டு நீங்கள் பிடிச்சி கேட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை ரொம்ப பிடிச்சிக்கும் போதோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் இது நம்ம என் குரல் எபிசோட்ஸை பற்றியும் பாட்காஸ்ட்டை பற்றியும் சொல்லுங்கள். நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு உங்களோட ரிவ்யூஸ் தாங்கன்னு சொல்லி தாழ்மையோடு பண்போடு கேட்டுக்கொண்டு இந்த எபிசோடை தொடங்குகிறேன். வாங்க கேட்கலாம். அதாவது இந்த எபிசோடோட தொடக்கம் இருக்குல்ல, இந்த தொடக்கம் வந்துட்டு இந்த குட்டி பையன் அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா கொடுத்த காசில் சேர்த்து வச்சு நம்மளோட வந்து இந்த கேங் ட்ரிப்புக்கு வந்தாப்படி. ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு ஏற்பட்ட இந்த இந்த அனுபவம் இருக்குல்ல, இந்த புகைப்படத்தை அப்படி பாருங்களேன். என்னதான் வந்து சேச்சுரேஷன்ஸ் இதெல்லாம் அதிகமாக கொடுத்து இது பண்ணி எடிட் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த அன்னைக்கு மகாராஷ்டிரா, அதாவது மான்சூன் அன்னைக்கு வானத்திலேருந்து மழை கொட்டிட, செடிகள் மகிழ்ந்திட, மண்ணோ வந்து நனைந்திட வேற மாதிரி இருக்கும். அதாவது நான் வந்து பூனே ட்ரிப் இருக்கும். ஐமேக்ஸ் மீடியாவில் நீங்கள் வீடியோஸ் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயா தலையை சுற்றி ஃபால்ஸாக இருக்குங்கய்யா, தலைக்கு மேலே தானேங்க ஃபால்ஸ் இருக்கும் அப்படின்னு சாஸ்கேயோட வீடியோவில் சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் மகாராஷ்டிரா. அப்பா சான்ஸே கிடையாது. வருஷம் 15,000 இதுக்குன்னே போயிடும். ஆனால் அந்த 15,000த்தில் பல்லாயிரம் நினைவுகளையும் தரப்பான கதைகளையும் பல நூறு மனுஷங்களோட நட்போட தான் நான் வந்து வீட்டுக்கே வருவேன். ஸோ இந்த முறை வந்து இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது 7 வருஷமாக நம்ம ட்ராவல் பண்ணுறதுல சில யுனிக்கான பிக்சர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து ஆல்பமை போட்டுட்ருக்கிறதுல இந்த ஃபோட்டோவும் அதில் வந்து இடம் பெற்றிருக்கிற ஒரு ஃபோட்டோ. ஸோ இதில் ஏன் நான் வந்து அதில் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் கண்டு மகிழ் அப்படிங்கிற தலைப்பு கீழே கொண்டு வரலான்ட்ருக்கேன். ஸோ அதில் வந்து வாரத்தில் இந்த குழந்தையும் இந்த குட்டி பையன் இருக்கான்ல, குட்டி பையனும் இந்த கானகமும் ஏன் சொல்ல வந்தேன்னா, இந்த ஃபோட்டோவை அப்படியே பாருங்களேன். பார்த்துட்டு இருக்கீங்களா? இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிம்பகேஸ்வர் இருக்குல்ல, ஜோதிலிங்கம் மகாராஷ்டிராவில். ஸோ அந்த இடத்துக்கு பின்னாடி தான் அமைஞ்சிருக்கக்கூடியது தான் இந்த பிரம்மகிரிங்கிற இந்த மலை. இந்த மலையோட உச்சியில் இந்த பையன் வந்து நின்றுட்டு இருக்கான். அந்த பாறையோட உச்சி உங்களுக்கு தெரியுதா? அந்த உச்சிக்கு மேலே இருக்கக்கூடிய முயற்சியாலையும் தன்னம்பிக்கையாலையும் எதிர்காத்து அடித்தாலும் தானாக நின்றுட்டு இருக்கான்ல அந்த குட்டி பையன், அந்த ஒரு விஷயம். ஸோ இதை நான் எப்படி ஒரு கவிஞனாவோ இல்லை வந்து ஒரு எழுத்தாளனாவோ ரசித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல் முள் இல்லை அந்த பாறைகளை தாண்டி அதாவது தடைகளை தாண்டி அந்த பாறையை தாண்டி போயிருக்கான். அந்த மாதிரி லைஃப்பில் போகும்போது அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அவன் போயிருக்கான். அந்த உச்சியில் நிற்கும் போது உடம்புல ஒரு ஹாப்பினஸ், அந்த டோபமைன்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மகிழ்ச்சி இது இருக்குல்ல, அது என்னது சுரப்பி அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து சுரக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கீழே விழுந்தால் அவ்வளோ ஆல் அவுட்டு. கண்டுபிடிக்கிறதுக்கே 1 மாதம் ஆகி போயிடும். ஸோ அந்தளவுக்கு பல 100 அடிகள் பள்ளத்தாக்குக்கு மேலே தான் அந்த மலையோட உச்சி. ஸோ அந்த மலையோட உச்சியில் நின்றுருக்கும்போது ஒரு அமைதி ஏற்படுது. அந்த அமைதி அந்த பையன் மனசில் வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். நாம் ஏன் தெரியுமா காட்டுக்குள்ளே போனாலோ கடலுக்குள்ளே போனாலோ இல்லை மழை வந்தாலோ இல்லை அருவியில் போய் குளிச்சுட்டு வந்தாலோ இல்லை இயற்கை சார்ந்து எந்த இடத்துக்கு போனாலும் மகிழ்ச்சி ஆகுறோன்னு? ஏன்னா நாம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தானங்க இருந்தோம். காட்டுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் வந்துட்டு கடலுக்குள்ளேயும் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்தனால நமக்கும் அப்படி வந்து ஒரு இன்பம் வருது. ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி 4 சுவர், அதுக்கு மேலே ஒரு ஃபோனு, இல்லைன்னா அதுக்கு கீழே ஒரு ஃபோனு, மேலே ஒரு ஃபேனு அப்படி இருக்கும். ஸோ இந்த குட்டி பையன் அன்னைக்கு அந்த ரசித்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் நம்மளோட வந்துட்டு குழந்தை ட்ராவலராக நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்கும் நான் ஒரு பேர் வைப்பேன். ஸோ அந்த மாதிரி இந்த கோகுல் அப்படிங்கிற இந்த பையனுக்கு வந்துட்டு நம்ம பயணத்தின் மனித விதையாக புதிய
இள ரத்த விதையா வந்திருக்கிறதுனால நான் என்ன வச்சேன்னா, குழந்தை டிராவலர்ன்னு வச்சிருக்கேன் பேரு. ஸோ நம்மளோட வர இருக்கிற நெறைய இடத்துக்கு அவரோட சேர்ந்து பயணிச்சுட்டும் இருக்கோம். சமீபத்தில பருவதமலைக்கு போயிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் இனி வெள்ளியங்கிரிக்கு போறோம். இனி அடுத்து ஆனமலை நம்ம மதுரை மாவட்டத்தில இருக்க யானமலைக்கு நம்மள கூட்டிட்டு போறாரு. ஸோ இந்த மாரி சேர்ந்து சேர்ந்து போய் பல நினைவுகள உண்டாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாரி வந்துட்டு ரசிக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இன்னைக்கு உங்க காதுல வந்துட்டு உங்க மனசுல இடம் பெற்றிருக்குன்னா, அதுக்கு காரணம் இந்த பையன் அன்னைக்கு விடாமுயற்சியோட அந்த பிரம்மகிரி மலைய நாங்கலாம் கீழ இருந்தாலும் இந்த பையன் மேல போய் ஏறிட்டு அந்த விஷயத்த பார்த்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸும், எடுத்துட்டு வந்த இந்த புகைப்படம் தான் அதுக்கு ஒரு காரணம். அதுக்கு என்றும் நன்றி சொல்லிக்கிட்டு இந்த எபிசோட் இதோட நிறைவு பெறுது. நீங்க இந்த மாரி குட்டி குட்டியான அழகான விஷயத்த ரசிப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க எத ரசிச்சீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க தெரிஞ்சுக்கட்டும். அதே சமயம் வி மேக் அ பாசிட்டிவ் திங்ஸ் இன் எவ்ரிதிங்ங்கிற மாரி எனக்கு ஏதாவது விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவா பட்டாலோ, இல்ல நெகட்டிவா பட்டாலோ, இல்ல நியூட்ரலா பட்டாலோ நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க இந்த எபிசோட் பத்தின, இல்ல இந்த பாட்காஸ்ட் பத்தின ஆ ரிவ்யூஸ நீங்க நமக்கு தரலாம். இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது கேட்கறக்கு விருப்பம் இருந்தா அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க. நாம் பகிர்ந்திடவே இங்கு அனைத்தும் நிலைத்திடுது. நாம் கேட்டிடவே இங்கு அனைத்தும் சொல்லப்படுகிறதுங்கிறத தாண்டி, தினம் தினம் ஒரு எபிசோடு உங்களை கேட்டுக்கிட்டு இருக்கு, பேசிக்கிட்டும் இருக்கேன். உங்கள் மனம் கொண்டு கேட்கிறீங்க, என் மனம் விட்டு பேசுகிறேன். மீண்டும் நாளைக்கு இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.